ஒரு கணவனுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சு. சரி, இனிமே சேர்ந்து வாழ முடியாது, சட்டப்படி விவகாரத்து பெற்றலாம்னு முடிவு பண்றாங்க. ஆமா, நேரா நீதிமன்றத்துக்கு போனேன். நீதிபதியை பார்த்து சொல்றேன், ஐயா நாங்கள் 2 கணவன் மனைவிகள், இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்குள்ள ஒரு வெறுப்பை ஏற்படுத்திருச்சு, அதனால நாங்கள் பிரியணும், எங்களுக்கு ஒரு விவகாரத்து கொடுங்கன்னாரு. அப்படியா, கொடுத்துருவோம் தம்பி, பிள்ளை ஊட்டி இருக்கான். ஆமாம் 3 பிள்ளை இருக்குங்க. சரி, இப்போ யார் எத்தனை பிள்ளைய நீங்கள் வளர்க்குறது? அந்த அம்மா படக்குன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் ஆம்பளையாள் சம்பாதிக்கிறாரு, அதனால அவர் 2 பிள்ளைய வளர்க்கட்டு, நான் 1 பிள்ளைய வளர்க்குறேன்னா. அவன் ஏற்றுக்கணும் இல்லை, அவன் படக்குன்னு சொன்னேன், அப்படிலாம் முடியாது, நான் ஒரு இடத்துல இருக்கிற ஆளுகளில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறேன் ஒடியாரேன், சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்க 2 பிள்ளைன்னா. இல்லை முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்கன்னு அவள் சொன்னான். 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போ நீதிபதி கேட்டார், ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு தான் இங்கே வந்துருக்கிறீங்க, இங்கே வந்து மாடா சண்டை போடணும், ஒரு முடிவுக்கு வாங்க. உடனே அவன் சொன்னேன், ஒரு உதவி பண்ணுங்க ஐயா, என்ன ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பேசி ஒரு முடிவுக்கு வர்றேன், போயிட்டு வா. 5 நிமிஷம் கழிச்சு வந்தேன். முடிவு எடுத்துட்டீங்களா தம்பி? ஆமாங்க ஐயா. என்ன செய்யணும்? நீங்கள் இன்னொரு உதவி பண்ணணும். என்னடா உதவி பண்ணணும்? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? இல்லை 3 பிள்ளையா இருக்கிறத பிரிக்க முடியலை, அதனால இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு. நீதிபதிக்கே நீதி சொல்கிறாங்களே. வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் தன் தந்தை லூயிஸுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதி சொல்லியிருக்கிறார். இது வரலாறு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்றாங்க, யாரோ சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் பாருங்க, நீதிபதி சொன்னார், எங்கிட்ட பிரச்சனை தீர்ந்தா சரி போங்க, 1 வருஷம் கழிச்சு வாங்க. வந்தேன், பொம்பளை பிள்ளை மாசம் ஆயிடுச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் 1 பிள்ளை பிறக்கும்னு. ஏற்கனவே 3 பிள்ளை, மொத்தம் 4000, ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு. ஆனால் இறைவன் ஒருத்தர் இருக்கால, 8வருமா என்காணி மீத இருந்த கலை பட்டருமாம் நான்மாவில் பாய்ந்ததுவே சித்தர் தோளும் மாவேறு வீதி வர கண்டுன்னு பாடுறார். சித்தர் தோறும் தேவாதி தேவன் மாவேறு வீதி வர கண்டுன்னு மா கணக்கு, காணி கணக்கு, முந்திரி கணக்கு, கால் வீச அரை முக்கால் எல்லா கணக்கா அவன் கணக்குக்கு கீழே, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. அவன் பார்த்தேன், ஒரே பிரசவம், 2 புள்ள பிறந்து போச்சு. இப்போ ஏற்கனவே 3, இப்போ 2, 5, எப்படி பிரிக்கிறது?